பாரதி. வெற்றிமாறன் டைரக்ஷன்ல தனுஷ், ரம்யா இன்னும் நிறைய ஆக்டர்ஸ் நடிச்ச பொல்லாதவன் திரைப்படத்தை தான் இன்னைக்கு ஹாஸ்டஸ் பண்ண போறோம். படத்துடைய கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வண்டி வாங்கணும் அதுதான் தன்னுடைய ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிற ஒரு ஹீரோ ஒரு கட்டத்துல வண்டி வாங்குறாங்க. வண்டி வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவங்க லைஃப்ல நிறைய நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னு நம்புறாங்க. திடீர்னு அந்த வண்டி தொலைஞ்சு போயிருது. அதுக்கப்புறமா நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்கள், லாஸ்டா அவர் வண்டியை எப்படி மீட்டெடுக்கிறாரு அப்படிங்கிறது தாங்க கதை. படத்துல ஹராஸ்மெண்ட் பத்தி பேசணும்னா, தனுஷ் ஒரு டயலாக் வந்து சொல்லியிருப்பாரு, கீழே குமிஞ்சு பார்த்தா மச்சான் என்னோட ஆளோட ஹீல்ஸ் அவ்வளோ பெரிய ஹீல்ஸ்டா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஹீல்ஸே அவ்வளோ பெருசா இருந்துச்சுன்னா அப்படின்னு சந்தானம் அந்த டயலாக் சொல்லும்போது சந்தானம தனுஷ் அவர்கள் வந்து அடிச்சிருவார், நீ எப்படி என் ஆளை பார்த்து அப்படி சொல்லலாம் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி சீன்ல சந்தானம் ஒரு டயலாக் சொல்லியிருப்பாரு. ஒரு பையன் சொல்லுவான், என்னோட ஆளு தான் என்னை பார்த்து சிரிக்குது அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு சந்தானம் சொல்லுவாரு, ஏய் அவ எல்லாரையும் பார்த்து தாண்டா சிரிக்கிறா, ஏன்னா அவ பொண்ணு இல்ல, அவ ஐட்டம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு தனுஷுக்கு வந்து கோவமே வந்திருக்காது. ஏன்னா அவருடைய ஆளை சொன்னா மட்டும்தான் அவர் அடிப்பாரு, மத்த பொண்ணுங்க எக்கேடோ போயிட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த இடத்துல ஒரு பெண்ணு சிரிச்சு பேசினா அவளை ஒரு ஐட்டம் அப்படிங்கிற மாதிரி நீங்க எப்படி பிராண்ட் பண்ணலாம்? இதுவே ஒரு ஹராஸ்மெண்ட் தான். அண்ட் அடுத்ததா தனுஷ் அவங்க வந்து அந்த ஹீரோயின் பின்னாடியே சுத்திட்டு இருப்பாங்க. அந்த ஹீரோயின் எங்கெல்லாம் போறாங்களோ அங்க எல்லாமே சுத்திட்டு இருப்பாங்க. ஹீரோயினே ஒரு இடத்துல வந்து தனுஷ் கிட்ட சொல்லுவாங்க, இவனுங்க மாதிரி ஆளெல்லாம் முதல்ல போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு. இது ஒரு விதமான ஸ்டாக்கிங். படத்துல ஸ்டாக்கிங் இருக்கு, பெண்களை பத்தி தவறா நிறைய இடங்கள்ல பேசியிருக்காங்க. அண்ட் இன்னொரு சீன் பாத்தீங்கன்னா, ஒரு ஆன்டி வந்து பாத்திரம் தேய்ச்சி கழுவிட்டு இருப்பாங்க. கருணாஸ் அங்க நின்று அந்த ஆன்டி வந்து பாத்துட்டு இருப்பாங்க. உடனே சந்தானம் அவர்கள் வந்து, இதை கரெக்ட் பண்றதுக்கு நீ ஏன்டா இவ்வளோ இது பண்ற, ஒரு நெத்திலி மீன் வாங்கி கொடுத்தாலே அது கரெக்ட் ஆயிட போகுது அப்படிங்கிற மாதிரி பேசுவாரு. உடனே கருணாஸ் சொல்லிட்டு, நான் அந்த ஆன்டி கூட போய் ரூம் போட போறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுவாரு. பெண்கள் அப்படின்னாலே அந்த தவறான கண்ணோட்டம் இதை இந்த படத்துல வெளிப்படுத்தியிருக்காங்க. அண்ட் இந்த சீன்ஸை பார்க்கக்கூடிய எந்த ஒரு பெண்ணா இருந்தாலும் அவளுக்கு கோபம் வரும், அவளுக்கு அந்த சீன் டிஸ்டர்ப் ஆகும். இது ரொம்ப பெரிய ஹராஸ்மெண்ட். ஸோ இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட் சீன்ஸ் இந்த படத்துல நிறைய இருக்கிறதுனால ஹராஸ்மெண்ட்டுக்கு நம்ம தரக்கூடிய பாயிண்ட் 0. அடுத்ததா இங்க வந்து பெண்களை ஒரு கவர்ச்சி பொருளா காட்டியிருக்காங்களா அப்படின்னு நான் சொல்லணும்னா, எல்லாரும் மைண்ட்லயும் யோசிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, பெண்ணுடைய உடை. அவ அப்படி மாடர்னா ட்ரெஸ் போட்டு வந்திருக்கா, அவங்க பிக்னி போட்டு வந்திருக்காங்க, அதனாலதான் அவங்க வந்து கவர்ச்சியா காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரோடைய சிந்தனையும் இருக்கு. ஆனா அப்படி இல்லைங்க. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு சாக்லேட் இருக்கு, அதை நம்ம சாக்லேட்டா காமிச்சோம்னா சாக்லேட் தான். இதுவே அந்த சாக்லேட்டை இன்னும் கொஞ்சம் க்ளோரிஃபை பண்ணி அந்த சாக்லேட்டை மெல்ட் பண்ணி காமிக்கும் போது அது நம்மளுடைய ஆசையை தூண்டுற விதமா இருக்கு. சாக்லேட்டை வந்து எப்படி கவர்ச்சியா காட்டுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த மேட்ரு. இதே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு ஜெர்மன் ஃபிலிம் ஒன்று இருக்கு, குக்குன்னு சொல்லிட்டு. அந்த படத்துல வர்ற ஹீரோயினை நியூடா காட்டியிருப்பாங்க அந்த படத்துல. ஆனா அந்த படத்துல காட்டக்கூடிய ஆங்கிள்ஸ், அந்த ஷார்ட்ஸ், இது எதுவுமே நமக்கு அந்த பொண்ணை தவறா பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தாது. அந்த பெண்ணை பார்க்கும்போது நமக்கு எந்த ஒரு ஆசையுமே வராது. ஏன்னா அவங்க யூஸ் பண்ண ஷார்ட்ஸ், ஆங்கிள்ஸ் எல்லாமே அந்த படத்துல அந்த பெண்ணை அப்ஜெக்டிஃபை பண்ணியிருக்காது. ஸோ அந்த படத்தை மறக்காம போய் பாருங்க. அண்ட் இந்த படத்துல அப்ஜெக்டிஃபிகேஷன் இருக்கான்னு பாத்தீங்கன்னா 3 சாங்ஸ் இருக்கு. எங்கேயும் எப்போதும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு, ரம்யாவும் தனுஷும் சேர்ந்து டான்ஸ் ஆடுற மாதிரி இன்னொரு பாட்டு இருக்கு. இந்த 2 பாட்டுலையுமே ஹீரோயினை அப்ஜெக்டிஃபை பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்ததா படத்துக்கும் கதைக்கும் சம்பந்தமே இல்லாம ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் ஒரு சில படம்னா ஐட்டம் சாங் இதுலயும் இருக்கு. ஸோ அப்ஜெக்டிஃபிகேஷன் பயங்கரமா இருக்கு. 3 பாடல்கள்ல இருக்கிறதுனால அப்ஜெக்டிஃபிகேஷனுக்கு நம்ம தரக்கூடிய பாயிண்ட் 0. ஒரு 4 முக்கிய பெண் கதாபாத்திரங்கள். வில்லன் கேங்ல ஒரு பெண் ஒருத்தங்க இருக்காங்க. அண்ட் தனுஷ் அவங்க அம்மா, அவங்க தங்கச்சி, ஹீரோயின், இவங்க 4 பேர் இருக்காங்க. ஹீரோயின் கொஞ்சம் டஸ்கி ஸ்கின் டோன், ரவுடி கேங்ல இருக்கிறவங்க ஒயிட் ஸ்கின் டோன், ஹீரோவோடைய அம்மா கொஞ்சம் டஸ்கியான ஸ்கின் டோன், ஹீரோவோட தங்கச்சி இவங்க ஒயிட் ஸ்கின் டோன். கலவையான மக்களை தான் இதுல வந்து கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கருப்பு வெள்ளை அப்படிங்கிற நிற பாகுபாடு இங்க எங்கேயுமே பார்க்கல இந்த படத்துல. ஸோ ரேசிசம்க்கு நம்ம தரக்கூடிய பாயிண்ட் 1. மிடில் கிளாஸ் வீட்ல ஒரு அம்மா இருக்காங்க, அதான் ஹீரோவோட அம்மா. ரவுடி கேங்ல ஒரு பெண் காட்டுறாங்க, ஹை கிளாஸா ஹீரோயினை காட்டுறாங்க. ஹை கிளாஸ்ல இருக்கிற பெண் இப்படிதான் இருப்பா, மிடில் கிளாஸ்ல இருக்கிற அந்த பெண் வந்து சமையல் கட்டு அப்படியே தான் இருப்பா. இல்ல ரவுடி கேங்ல ஒரு பெண்ணை காமிச்சோம்னா அந்த பெண் ரொம்ப போல்டா இருப்பா அப்படிங்கிற ஸ்டீரியோ டைப்பை இந்த படத்துல பண்ணிருக்காங்க. தனுஷ் அவங்க அப்பாவை அந்த ரவுடி கேங்ஸ் எல்லாம் சேர்ந்து அடிச்சிருவாங்க. அப்போ தனுஷ் வந்து நின்றுட்டு ஒரு டயலாக் பேசுவாரு, உனக்கு ஏன் தானே கோவம், என்ன அடியா
போய் அந்த கிழவனை கொட்ட மாதிரி அப்படின்னு ஒரு டயலாக் பேசி. பெண்கள் அப்படின்னா அவ்வளோ வீக்கர் செக்ஸ் அப்படிங்கறத அந்த ஒரு டயலாக் மூலமா மறைமுகமா வெளிப்படுத்திருப்பாங்க. அதுவுமே இங்க ஒரு ஸ்டீரியோ டைப் தான். அதே மாதிரி மிடில் கிளாஸ் உமனை பிளேஸ் பண்ணிருக்கிற இடம் வந்து சமையல் கட்டு அண்ட் அடுத்ததா அவங்களுடைய தங்கச்சி, அங்க ஒரு நடக்கிற ஆன்டி கேரக்டர் எல்லாருமே வீட்டு வேலைகள் செய்யக்கூடிய மாதிரியான ஸ்டீரியோ டைப்ஸ் இந்த படத்துல இருக்கிறதுனால ஸ்டீரியோ டைப்ஸுக்கு நம்ம தரக்கூடிய பாயிண்ட் 0. ஹீரோயின் படம் முழுக்க ஹீரோக்கான ஒரு ஜோடியா மட்டுமே தான் டிராவல் ஆகுறாங்க. ஹீரோயினை அந்த கதையிலிருந்து எடுத்துட்டா கூட கதை வந்து நகரும். அதே மாதிரி இன்னும் ஒரு 3 முக்கிய கதாபாத்திரங்கள் இருக்காங்க. ரவுடி கேங்ல ஒரு பெண் இருக்காங்க. அவங்களுக்கான முக்கியத்துவம் ஓரளவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பட் அவங்களையும் படத்துல இருந்து எடுத்துட்டா கூட கதை நகரும் தான். அடுத்ததா ஹீரோவோட அம்மா தங்கச்சிக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா இம்பார்ட்டன்ஸ் இல்ல. ஹஸ்பண்டுக்கும் அவங்க பையனுக்கும் சேவை செய்யற மாதிரி ஹெல்ப் பண்ற மாதிரியான கேரக்டர் ஸ்கெட்சஸ் தான் அவங்களுக்கு இருக்கு. பேஸுக்கு நம்ம தரக்கூடிய பாயிண்ட் 0. பொல்லாதவன் மூவிக்கான ரேட்டிங் 5க்கு 1 பாயிண்ட். ஒரு சமூக பார்வை உரையாடலாகுது, உரையாடல் நடைமுறையா மாறுது, நடைமுறை பழக்கமாகுது, அந்த பழக்கம் வழக்கமாகுது, அந்த வழக்கம் தாங்க கலாச்சாரமா உருவெடுக்குது. சோ சினிமால நடக்கக்கூடிய இந்த மாற்றம் நிஜ வாழ்க்கையிலும் மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த மாற்றத்துக்கு நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில உங்களிடம் இருந்த உடைய பெரும் தான் பாரதி.